ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, நேத்து நம்மகிட்ட நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனா வர வர பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு மக்களிடையே. பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எந்த போராட்டமானாலும் நேர்ல போய் கலந்து அந்த போராட்ட மக்களுக்காக ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சியான திமுக போட்டு பொல பொழக்காரு. அதுவும் திமுகவை மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமா இன்னும் வேகப்படுத்த அடிக்காரு. ஸோ இப்ப இளைஞர்களிடையே பாத்தீங்கன்னா அவர் பக்கம் அப்படின்னா அவர் போக்கஸ் போயிருக்கு. இடையில விஜய் அவர்கள் பக்கம் இந்த போக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவர்கிட்ட போகுது. இது எப்படி சரிப்பட்டு வரும்? விஜய் பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த அஜித்குமாரோடைய அந்த இறப்புல போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டானமே இருக்கு. இப்ப இந்த கவினிசரையும் எந்த ஒரு அறிக்கை கூட விடல. அப்புறம் இப்ப தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடல. அதை பத்தி பேசல. சோ மாநாட்டை பத்தி தான் இடையில வந்து பேசியிருக்காரு. மாநாட்டுல தான் நம்ம எல்லாம் பேசுற மாதிரி வச்சிருந்தாருன்னா, இடைப்பட்ட நாட்கள்ல எதுவுமே பேசாம அவர் சைலண்டா இருக்கிறதுனால இப்போ டிவி கட்சியில இருந்து சில தொண்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இவர் எதுவுமே வாய் பேச மாட்டாரு, போராட்ட காலத்துக்கு வர மாட்டாரு, பேசாம நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பி சேர்ந்துடலாம்னு இருக்கேன். சோ அப்படி ட்விட்டர்ல போடுறதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். நீங்களும் பாத்துருப்பீங்க. சோ இப்படி வந்து பண்ணிட்டே இருந்தா எனக்கு தெரிஞ்சு 2026 இல்ல 2031 கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது போல, அரசியல் முதல்வர வாய்ப்பு இல்ல மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஏதோ ஒரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுல ஒரு சைலண்ட் அமைதியா இருக்குது. எந்த வகையான ஒரு அரசியல் இருக்கும்? மக்களுடன் களத்துல போய் நின்னாதானே ஸ்கோர் பண்ண முடியும். மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா வாக்குகளை பெற முடியும். மக்களிடையே ஒரு நம்பிக்கை பெற முடியும். புதுசா கட்சி ஆரம்பிச்சது இப்படி எல்லாம் பண்ணணும்ல. ஆனா இவர் சைலண்ட் அமைதியா இருக்காரு. தூய்மை பணியாளர்ல நம்ம வரல சொல்ல முடியாது. அவங்க கட்சிக்காரங்க வராங்க. முதலாக தூய்மை பணியாளர் போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க ஆதரவு இருந்துச்சுன்னா எல்லாருமே போயிட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை பெருசாக்குனது டிவிக்கே தான். ஆனாலுமே விஜயவர்கள் வந்தாதானே அது வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பேசப்படும். ஒரு தலைவன் வந்து ஒரு காலத்துல இறங்கும் போது தானே அது மிகப்பெரிய ஒரு போட்டமா வெடிக்கும். சோ தளபதி விஜயவர்கள் இப்படி சைலண்டா இருக்கிறது சரியா? நீங்க கூட இதை பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க பேசவே இல்ல. சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. சோ அதான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. அதாவது நான் ஏதோ எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி காலத்துக்கு வரணும், ரைட், ஓகே தான். ஆனா எல்லாரோட அரசியலுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாலஜி, ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாண்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் எடுத்து வைக்காங்க. சோ அதுல தளபதி விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு பாதையை முடிவு பண்ணிட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியானவர், அது மனத்திடமானவர். அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரையும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுற மாட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் ஒரு வார்த்தையை விட்டாதான் அதுக்காக வந்து எப்படியா நின்று போராடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிதான் நான் பாக்குறேன். சோ இவ்வளவு நாள் அவருடைய அரசியல் செயற்குள்ள பார்த்த வரைக்குமே எனக்கு அவர்கிட்ட இருந்து அந்த உறுதித்தன்மை ஒண்ணு இருக்கு, ஒரு நம்பகத்தன்மை ஒண்ணு இருக்கு. ஆனா இதே நீங்க சொல்லக்கூடிய சீமானவர்கள் இருக்காருல்ல, அவர் இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நிறைய போராட்டங்களுக்கு அவர் போய் மக்கள் கலந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னுமே அவர் ஏன் ஜெயிக்கல, கட்சிக்காரன் ஜெயிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பகத்தன்மைங்கிறது அவர்கிட்ட பெரும்பான்மை வரல. அதாவது இளைஞர்களை பத்தினா அந்த உணர்ச்சிக்கு எப்பயுமே பத்தி டக்குன்னு அடிமையாயிருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லும் போதாகட்டும், நிறைய அந்த பேசும்போது ஒரு உணர்ச்சியை தூண்டுறது எதிர்த்தரப்புல கவரக்கூடிய வல்லமை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில உள்ள நிறைய பேருக்கு உண்டு. சோ அதுல சீமானவர் அடிச்சுக்கே வேண்டாம், அவர் பேச ஈஸியா இளைஞர்களை பத்தினா அவர் பின்னாடி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே அவர் ஏன் இந்த ஜெயிக்கலன்னு கேட்டீங்கன்னா நம்பகத்தன்மைங்கிறது அவர் மேல பெருசா வரல. ஏன்னா இப்ப அவர் பேசாருல, நீங்களே சொன்னீங்க, அதாவது கேட்டீங்கன்னா அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் வேகப்படுத்து திமுக அடிக்காரு அப்படின்ட்டு. சோ அப்ப அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்குன்ட்டு. அதாவது கேட்டீங்கன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தளபதி விஜய் வட்ட ஒன்னா போய் சேர்ந்துடக்கூடாது. சோ அதை வந்து தன் பக்கம் கொஞ்சம் இழுக்கணுங்கிறதா இவங்களுடைய நோக்கமா இருக்கு. சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் போயிட்டு நின்று பயங்கரமா திமுக எதிர்ப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட மறைமுகமா அவங்க சரண்டர் ஆகிடும் காலில் உண்டு. அதனால திமுக என்னதான் தரைக்குறைவா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர்களையும் சீமானவர்களும் திமுக கட்சிக்காரர்களும் விமர்சிச்சாலும் திமுக வந்து பாத்தீங்கன்னா அது கண்டுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி தேவை. ஏன்னா ஒரே இடத்துல திமுக எதிர்ப்புகள் போயிட்டுனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை அப்படி வாங்கக்கூடாது. அதை பிரிச்சு கொஞ்சம் கையில் எடுக்கிறதுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அவங்க தேவை. அதனால பாத்தீங்கன்னா அவங்களை வளர விட்டு பேச விட்டே வேடிக்கை வைப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு அரசியல் ஒண்ணு இருக்கு. சோ இப்ப இவ்வளவுக்குள்ள இருந்து மக்களுக்காக போராடுறாரு, குரலுக்காக சொல்றீங்கல்ல, முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சி சீமானோட தம்பிகள் எல்லாருமே தளபதி விஜயவர்களை எதிர்த்தேதான் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்வீட், அதாவது பாத்தீங்கன்னா விஜயவர்களை எதிர்த்தேதான் போட்டுருக்காங்க இருமோனம் கார்த்திக். சோ நான் இந்த ட்வீட் எல்லாம் நான் அப்புறம் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இவ்வளவுக்குள்ள டெய்லி விஜயவர்களுக்கு எதிராக கதறவன் உண்மையிலேயே தமிழருக்கான நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்றீங்க, அரசியல் பண்றீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர், கட்சி சேர்ந்தா சொல்றாங்க, ஆதரவாளர் ஒரு சிலர் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல செங்கச்சேம்பர்ல வேலை பார்த்த ஒரு இளைஞர் சரவணன்ங்கிற ஒரு இளைஞனை வடக்கத்துல, அதாவது வடநாட்டாதிப்பு வந்திருக்காங்க ஹிந்திக்காரங்க, அவங்க அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் அந்த பையன் வந்து இறந்துட்டாப்ல. அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது காவல்துறை இப்பதான் விசாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய உறவினர்கள்லாம் அந்த பையனுடைய சடலத்தை வாங்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வடக்கர்லாம் தமிழா ஒருத்தன் அடிபட்டு இருக்கான், அவனால வன்புறுத்து உள்ளாக்கி அவன் இறந்திருக்கான் அப்படின்னா அதுக்காக தான் முதலாக நீ குரல் கொடுக்கணும். நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்க தமிழனுக்காக போட முடியாது, தமிழர்களுக்காக நாங்க எல்லாம் நிப்ப சொல்றவங்க முதலாக அது குரல் கொடுக்கும்ல. அதை பத்தி யாருமே பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் கூட போட்ட மாதிரி தெரியல. அதோட உண்மைத்தன்மை இன்னும் பாத்தீங்கன்னா இனிமேதான் வெளியே வரும். அதாவது போட்ட காலத்துல பெருசா விடாங்க இன்னும் அதை பத்தி யாரும் பேசல. ஆனா சில பேர் மட்டும் ட்வீட் போட்டுருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடுமோன கார்த்திகோ சாட்டை திரும்ப அதை பத்தி பெருசா பேசவே இல்லை.
ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா டெய்லி 4 ட்வீட் போறா நிறுவனம் கட்டி இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அதாவது தூய்மை பணியாளருடன் தரையில் அமர்ந்து அவங்க கூட அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காத எவனுக்கும் கோட்டையில் போய் உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது, கனவு கூட அது என்ன கூடாது அப்படின்னு ட்வீட் போடுறான். அது மட்டும் இல்ல, அது கேரவன்ல இருந்து டைரக்டா கோட்டைக்கு போய் உட்காரலாம் முடியாது, ஏன்னா அது நான் குருவி படமா அப்படின்னு கேட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். சோ இப்படி டெய்லி விஜய்க்கு எதிராக 4 ட்வீட் போடக்கூடியவன் ஒரே ஒரு ட்வீட், அந்த வடக்கன்ல தமிழ ஒருத்த அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான்னு நியூஸ் வருதுல்ல, அதை பத்தி ஒரே ஒரு ட்வீட் போடல. அங்க யாரும் போன மாதிரி தெரியல. சோ அப்ப திண்டுக்கல் மாவட்டத்தை நாம் தமிழக கட்சி சார்ந்தவங்க யாருமே இல்லையா? சோ அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சேர்ந்த ஒரு பையனுடைய இறப்புக்கு போகாத, அதை பத்தி பேசாத நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பிகள் அப்ப மத்த எல்லாத்துக்கும் போறாங்க, எல்லா இதுக்கும் போறாங்க, கவினுக்கு போனாங்க, அஜித்குமாருக்கு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நியூஸ் இருக்கு. அதை வச்சு வைரல் ஆக முடியும், உங்க கட்சி போடுறத போய் நிக்காங்கிற மாதிரி ஆகும். சரி, இவ்வளவு கூட பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் சீமான் அவர்கள் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த சமயத்துல அந்த 13 பேர் அந்த இறந்தாங்கல்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வீடுகள்லாம் போய் அவர்லாம் ஒரு ஆதரவு கொடுக்கல. அந்த டைம்ல அமைதியாயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அது பெரிய ஒரு விஷயம் பண்ணனால அவர் போய் நம்ம போய் நின்று தலையை மாட்டி விடாட்டு இருக்கிறதா தெரியாமலே போயிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் போனாரு, நீங்க பாத்துருப்பீங்க, அங்கேயுமே தலையிலோட அமர்ந்து அந்த மக்களா இருந்தாரு. சோ அப்படிப்பட்டவர், அதாவது அரசு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் மக்களோட மக்களாக அனிதா வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு களத்துல போய் அந்த மக்கள் தரையில உட்காந்து அவங்க ஆதரவு சொன்னவர். இப்ப அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்கள் தரையில உட்காரதுக்கு அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூய்மை பணியாளர்கள் களத்துல போய் வந்து தரையில உட்காந்து அந்த மக்களாக போட்டதை மட்டும் அவர் எளிமை, அவர் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா பந்தம் கட்டுறது கிடையாது. விஜய் அவர்லாம் போய் நின்றுவாரு. ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு அவர் போறாருன்னா அங்க ஒரு என்ன மாதிரியான ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு மக்கள் வெள்ளம் கூட்டம் கூடும். இப்ப எந்த மாதிரியான அரசு இருக்கு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அவர் வந்து இப்போ ஒரு படத்துல விஜய் சேதுபதி படம் நினைக்கிறேன், ஒரு டைலாக் ஒன்று வரும், அதாவது ஒருத்தன் சண்டையை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்தே போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சண்டை போட தெரியாம இல்ல, அவன் ஒரு பெரிய சண்டைக்காண்டி வெயிட் பண்ணாங்கிற அர்த்தம். சோ இப்ப எல்லாத்துலயும் போய் ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போடுறதும் களத்துல போய் இறங்கி இறங்கி குரல் இருக்காருன்னா அவருக்கு உண்டான மதிப்பே இல்லாம போயிடும். இவர் என்னப்பா சும்மா வருவாருப்பா, அதை போய் கலந்துக்கிட்டு வரப்பா, அவர் என்ன அவரால் அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். பெருசா ஒண்ணு இருக்க முடியும். ஆனா விஜய் அவர்கள் வாராரு, ஒரு போராட்டம் கலந்துக்காருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெடிக்கணும். சோ அதுதான் தலைவன் கொண்டான. தலைவன் வந்து இப்போ சிங்கமே இருக்கு, எல்லா இடத்துலயும் போயிட்டு பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நானா சிங்கம் போயிட்டு போனா சிங்கத்துக்கு மதிப்பு இருக்காதீங்க. சிங்கம் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும், இறங்கி வந்து ஒரு கஜனை கொடுத்தால போது வேற லெவல்ல வெடிக்கும். சோ அதான் அப்படிதான் தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு அரசியல், அவருடைய அரசு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. சோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அரசு கூடவா அவர் தெரியாது. அவர் வந்து அப்ப இவ்வளவுக்குள்ள உச்சு எல்லாத்தையும் நோக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து கவினுக்கு எதிராக எவ்வளவு பேரு அவர் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கல, குரல் சொல்லியுமே அவர் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு குரலும் கொடுக்கல. அவர் வெயிட் அப்ப அவருக்கு மனசுல வேற ஏதோ இருக்கு. அப்ப எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்கு குரல் கொடுக்க கூடாது, இப்ப எந்த விஷயத்தை கையில இருந்து நம்ம அடிக்கணும். சோ அப்படிங்கிற பிளான்ல இருக்கு. ஓகேவா? சோ அது அவருடைய அரசியல். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ஆரம்பிச்சு இன்னும் இப்பதான் வேகமெடுத்து வராரு. இதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட கூடாது. ஒரு திரைப்படம் பார்க்க ஆரம்பிக்கினா இன்ட்ரோலே வரல, ஒரு ஃபர்ஸ்ட் சாங் தான் இருக்கு, ஒரே ஒரு சின்ன ஃபைட் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்குள்ளே நீ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் தானே ஆடுது ஆட்டமே. அதாவது எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல பின்வாங்கக்கூடியவரும் கிடையாது. எதையுமே எடுத்த கோத்திரம் முடிவு கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதை வச்சு அடைய முடிய மாட்டாரு. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் கூட களத்துக்கு வரலங்கிறது மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனையா இருக்கு. எந்த போட்டத்தை கையில் எடுக்கணும், எதுக்கு மக்களா நிக்கணுங்கிறத அவரு முடிவு பண்ணுவார். இது அவருடைய அரசியல் தான். அதுக்காக தூய்மை பணியாளர்கள் பண்ணி வரக்கூடாதா, அவங்க இவ்வளவு நாளா போட்டுருக்காங்க, இதை போட்டு ஒரு ட்விட்டர் கூட ஒரு அறிக்கை விடல, அப்புறம் அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. சோ இதுக்கு உண்டான தீர்வு அவர் வேற விதமான ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணிருக்கலாம். இதுக்கு எது தீர்வா இருக்கும், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத இன்னும் காலம் இருக்க. சோ அதுக்குள்ள தீர்வு கிடைச்சிட்டா என்ன, அதை அவர் பண்ணுவாரு அவருடைய அரசியல. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நம்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு நான் நம்புறேன். ஏன்னா வந்து மத்த நடிகர்கள் மாதிரி விஜய் அவர் கிடையாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான இது. சோ எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா, அதாவது மத்தவங்களுக்கு தெரியல, விஜய் கட்சியை சார்ந்தவங்களா சரி, விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் சரி, அதாவது விஜய் அவர் பாத்தீங்கன்னா உச்சபட்சமா இருக்கக்கூடியவர், இன்னும் 20 ஆண்டுகள் சினிமாவில கூடக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவருக்கான எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. அவர் வந்து ஓகே சொன்னா போதும். சோ அப்படி இருக்கும்போது அவர் உச்சத்துல வந்து அந்த அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலனாலும் யாரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்க போறதே கிடையாது. அதை கொண்டாடிட்டு தான் இருக்க போறாங்க. இவ்வளவு புகழ் வச்சிருக்காரு, இவ்வளவு பணம் சேர்த்துட்டாரு. சோ அப்ப அவ்வளவுக்குள்ள புகழ் பணம் சேர்த்திருக்க ஒருத்தர் சும்மா பேருக்குன்னு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்து அதை மொக்கையா போற மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பண்ணி அதை கேவலப்படுத்தி அதனால ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி அவர் இவ்வளவு நாள் சேர்த்த புகழையும் கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார்ல. அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர் கிடையாது. விஜய் அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு விஷயத்த கையில எடுக்க மாட்டாரு. எடுத்தா அதை 100% வெற்றிகரமா செய்யணும்னு தான் நினைப்பாரு. சோ இவ்வளவு நாளா அவருடைய நம்ம வாழ்க்கையில பாத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எந்த விஷயத்தை எப்ப கையில எடுத்து எப்படி நம்ம எதிர்க்கணும் தெரியல அப்படிங்கிற அவர் திட்டம் திட்டிட்டு இருக்கலாம். சோ அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க உள்ள பாத்தீங்கன்னா அந்த சிறுவண்டல் கட்சியில பாத்தீங்கன்னா அவரை எங்கிட்ட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒண்ணு
அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் கட்சி இப்ப பண்ணக்கூடிய அரசியலாம் பார்க்கும்போது இப்ப எல்லாருமே தெரியும். அவர் பெருசா போட்ட காலத்துல கலந்தாரு, எல்லாருக்குமே போய் நிக்காரு. நீங்க நல்லா பாருங்க, எல்லா இதுக்குமே நின்றுக்காரா? அதாவது கவின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணவ படுகொலைக்கு போய் நின்னார்ல, அதான் ஆணவ படுகொலைன்னு சொல்றீங்க. சார் அங்கே போய் நின்னார்ல. அப்ப அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல அதே சமூகத்துல, அது இறந்த கவினுடைய சமூகத்துல இருந்து இன்னும் சமூகத்துல அதே பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துச்சு. சோ அங்கெல்லாம் போய் அவர் நிக்கல. அதே மாதிரி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இதே முக்கூட சமுதாயம் சேர்ந்தவர் 2 பேரும். சோ அங்கேயும் போகல அவரு. சோ இப்ப நீங்க நல்லா பார்த்து, ஏன்னா அவருக்குன்னே ஒரு தனி ஐடியாலஜி வச்சிருக்காரு சீமான் அவர்கள். எங்கெங்க போகணும், எங்க போக கூடாது அப்படின்ட்டு. அதாவது ஜாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு சொல்லக்கூடியவரு, நாடார் சங்கம் நடத்தக்கூடிய ஒரு விழாவில போய் கலந்துகிட்டு அங்க தன்னுடைய கட்சி சார்ந்த ஒரு நாடார வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரா அறிமுகப்படுத்துறாரு. அதே மாதிரி தேவேந்திர குல மக்கள் எஸ்சியில இருந்து பட்டியல இருந்து வெளியேற்றணும் சொல்லி அங்க ஒரு விழா நடத்திட்டு அங்க போயிட்டு அவரு அதே சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. சோ அப்ப அவர் எந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைக்காரு? தமிழ்நாடு எல்லாரையும் ஒன்றிணைக்கல. அவங்க ஜாதியா பாத்தீங்கன்னா இங்க வந்து யாருக்குனவே திராவிட கட்சியில் இதுதான் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு சமூகம் எந்த ஏரியால அதிகமான சமூக மக்கள் இருக்காங்க அங்க வந்து அந்த ஜாதி சேர்ந்தவங்க நிப்பாட்டி ஒரு மாதிரி ஒரு அரசியல் கொண்டு போகும். அதே மாதிரி தான் சீமானவரும் பண்றாரு. சோ அப்படி சீமான் அவருக்கு ஒரு ஐடியாலஜி அவர் ஏதோ போயிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ அது அவருடைய அரசியல். அதே மாதிரி தான் விஜயவர்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அது அவருடைய அரசியல். அவர் எப்படி பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லாருமே ஒரே மாதிரியே பாத்தீங்கன்னா எடுத்தங்கவுத்துன்னு முடிவெடுக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும்ல. சோ அந்த இதுல விஜய் அவர் என்ன மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு இருப்பாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எடுத்தவங்கவுத்துன்னு பாத்தீங்கன்னா ஐயோ விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அவர் வந்து ஒரு முகஞ்சொலிக்கிற மாதிரியோ அதாவது கலங்கடிக்கிற மாதிரி எதையும் பெருசா பண்ணல. என்ன உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன களத்துக்கு வரல, லேட்டா இருக்காரு, இன்னும் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறத வேகம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க, காலம் இருக்குல்ல. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.